ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தங்காட்டி மார்க்கெட்டு உட்கார முடியல. அதுங்காட்டி இன்னைக்கு எந்த ட்ரேடுமே எடுக்கல. ஸோ இன்னைக்கு கன்சால்டேஷன்னா என்னன்னு பற்றி பார்க்கலாம். கன்சால்டேஷன் என்னன்னா, மார்க்கெட் வந்து சடன் மூவ்மெண்ட் இல்லாமல் ஸ்லோவாக வந்து ஒரே ஜோனுக்குள்ளே ஸ்டே ஆகிறதா வந்து கன்சால்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த கன்சால்டேஷன் டைமில் வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த கன்சால்டேஷன் டைமில் வந்து ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ரிஸ்கி. எதனாலன்னா, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. சடன் இந்த கன்சால்டேஷனை விட்டுட்டு மார்க்கெட் வந்து மேலேயும் போகலாம், கீழே போகலாம். இந்த சார்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சடனாக வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கன்சால்டேஷன் டைமில் வந்து டக்குன்னு செல் அமுத்துவாங்க. பட் அது செல் ஆகாமல் மேலே போய் அவங்களோட எஸ்எல் அடிச்சிடும். ஸோ இந்த கன்சால்டேஷன் டைமில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு 60 to 70% ஆஃப் த டைம் வந்து எப்பயுமே கன்சால்டேஷன்ல தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த கன்சால்டேஷன் டைம்ல வந்து நம்ம எந்த ட்ரேடுமே எடுக்கக்கூடாதா அப்படிங்கிறது கிடையாது. அவங்கள பெர்ஸ்பெக்டிவை பொறுத்தது. நான் வந்து கன்சால்டேஷன் டைம்ல வந்து ட்ரேட் எடுப்பேன். அதை நான் எப்படி எடுப்பேன்னா, உங்களுக்கு வந்து சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன் மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் இருக்கா. ஸோ மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது, கீழே வருது. ஸோ இந்த ஜோனுக்குள்ளேயே வந்து மார்க்கெட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, வெயிட் பண்ணுவேன். இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டு கன்சால்டேஷன் ஜோனை தொட்டுருச்சு. ஸோ அது கீழே தான் வருமா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. அதுங்காட்டி நான் இந்த கேண்டிலை போய் பார்ப்பேன். இப்போ இந்த கேண்டில் வந்து நல்லா என்கல்ஃப் பண்ணி அந்த ரெட் கிரீன் கேண்டலை தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கீழே தான் போகும் அப்படின்னு வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு எஸ்எல் வந்து இங்கே வைப்பேன். எஸ்எல் இங்கே வச்சுட்டு டிபியை இது வரைக்கும் வைப்பேன். கேண்டிலோட விக்ல வைக்காம கேண்டிலோட க்ளோசிங்ல வந்து வைப்பேன். வச்சுட்டு மினிமமா ரிஸ்க் பண்ணுவேன். ஒரு $5 ரிஸ்க் பண்ணிட்டு 1:2 வந்து ட்ரேட் எடுப்பேன். 1:2 ஆர் 1:3 ட்ரேட் எடுத்தா ஈஸியா ஒரு $15 வின் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரேட் ஸ்மார்ட், வின் பிக். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.